முதல்ல நமக்கு தேவை எல்லாமே ஒரு யூடியூப் சேனல் எப்படி கரெக்டா கிரியேட் பண்றது அப்படின்றது தான் வந்து தேவை. அதுலயும் குறிப்பாக கம்ப்யூட்டர்ல எப்படி கிரியேட் பண்றது, இல்ல ஸ்மார்ட் போன் வச்சிருந்தா அதுல எப்படி கிரியேட் பண்றது அப்படின்றத வந்து நான் சொல்ல போறேன். ரொம்பவே சிம்பிள் தான். கடைசி வரைக்கும் பார்க்கும்போது உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த வீடியோ ஒரு அப்டேட்டட் வீடியோ தான். அதுவும் இந்த 2020ல யூடியூப்ல இருக்கக்கூடிய அந்த புது லேஅவுட்ல புது கண்டிஷன்ஸ் எல்லாமே என்னென்னன்றதை நான் சொல்லி உங்களுக்கு எப்படி கிரியேட் பண்றதுன்றத சொல்ல போறேன். ஏன்னா ஏற்கனவே நம்ம கொஞ்ச நாட்களுக்கு முன்பாக இல்ல ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்பாக இதே மாதிரி ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன். அது கொஞ்சம் பழைய ஒரு இன்டர்ஃபேஸ்ல எல்லாமே இருந்தது. பட் இது ஒரு அப்டேட்டட் வீடியோ பார்த்துட்டே இருங்க. நடுவில் எங்கேயாச்சும் பிடிச்சதுன்னா ஒரு லைக் பண்ணுங்க. முதல் கண்டிஷன் ஒரு யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா உங்ககிட்ட ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட் இருக்கணும். ஆமாங்க, ஏற்கனவே இருந்ததுன்னா பிரச்சனை கிடையாது. இல்லாட்டி புதுசா கிரியேட் பண்ணிக்கோங்க, அது ஃப்ரீ தான். சோ லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருப்பேன். அதை யூஸ் பண்ணி நீங்க தாராளமா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரு இமெயில் அட்ரஸ், ஒரு புது இமெயில் அட்ரஸோ இல்ல ஏதோ ஒரு இமெயில் அட்ரஸோ ஜிமெயில கிரியேட் பண்ணிக்கோங்க. இப்ப அந்த ஜிமெயில் ஐடியை வச்சு மட்டும் தான் நம்ம ஒரு யூடியூப் சேனலை கிரியேட் பண்ண போறோம். ரெண்டாவது ஸ்டெப் என்னன்னா, இப்ப youtube.com போயிடலாம். ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு சைன் இன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். சோ இந்த ஆப்ஷன் நீங்க கிளிக் பண்ண உடனே இப்ப எந்த அக்கௌண்ட் வச்சு நீங்க புதுசா அக்கௌண்ட் கிரியேட் பண்ணீங்களோ, எந்த ஐடியில நீங்க வந்து கிரியேட் பண்ணீங்களோ அந்த ஐடி இங்க லாகின் பண்ணுங்க. இல்ல ஏற்கனவே எதை வச்சிருக்கீங்களோ, எதில் கிரியேட் பண்ணணும் ஒரு யூடியூப் சேனல் நினைக்கிறீங்களோ அதை லாகின் பண்ணுங்க. நம்மளுடைய அக்கௌண்ட் வந்து சைன் இன் ஆயிடுச்சு. நீங்க ஏற்கனவே இருக்கிற அக்கௌண்ட்டையும் யூஸ் பண்ணலாம். நான் வந்து இப்ப புதுசா கிரியேட் பண்ணதை யூஸ் பண்றேன், உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டரா வந்து எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக. இங்க கீழே பாத்தீங்கன்னா கிரியேட் சேனல் அப்படின்ற ஒரு பேர் வந்து இருக்கு. சோ இதை கிளிக் பண்ணுங்க. நீங்க உங்க ஸ்மார்ட் போன்ல பண்ணாலும் இதே தான். யூடியூப் ஆப்ல பண்ண முடியாது. நீங்க உங்களுடைய ப்ரௌசர்ல டெஸ்க்டாப் மோட் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. இதே ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி சேனலை கிரியேட் பண்ணுங்க. சோ இப்போ நான் கிரியேட் சேனல் அப்படின்னு கொடுக்குறேன். சோ இப்போ பாத்தீங்கன்னா என்னுடைய பேர் தமிழ் செல்வன் அப்படின்னு கொடுத்ததுனால அதே பேர்ல வரட்டுமா, இல்லாட்டி ஒரு புது பேர்ல நீங்க சேனல் கிரியேட் பண்றீங்களான்னு கேக்குது. சோ நான் புது பேர் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இப்ப பாத்தீங்கன்னா சேனல் பேர் நான் வந்து வாழ்க தமிழ் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்கேன். சோ ஐ அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு கிரியேட் கொடுத்துட்டு உடனே நம்மளுடைய புது சேனல், அதாவது வாழ்க தமிழ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த புது சேனல் இப்போ கிரியேட் ஆயிடுச்சு. சரி, இப்ப சேனல் வந்து கிரியேட் பண்ணிட்டோம் வாழ்க தமிழ் அப்படின்ற பேர்ல. ஆனா அடுத்ததா பாத்தீங்கன்னா அப்லோட் ப்ரொஃபைல் பிக்சர் அப்படின்னு கேக்குது. சோ இது என்னன்னா உங்க சேனலுடைய லோகோ. அதாவது நம்மளுடைய சேனல்ல பாத்தீங்கன்னா தெரியும், நம்மளுடைய பாரதியாருடைய அந்த ஒரு இமேஜ் போர்ட்ரேட் பண்ண தமிழ் டெக் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம் இல்லையா. இந்த லோகோ எல்லாருக்கும் பிடிச்சமான லோகோ. இதுதான் இப்ப நான் ப்ரொஃபைல் பிக்கா வச்சிருக்கேன். அந்த மாதிரி நீங்களும் உங்களுக்கு ஒரு ப்ரொஃபைல் பிக்கை வந்து இங்க அப்லோட் பண்ணணும். சோ நீங்க ரேண்டமா நிறைய ஃப்ரீ வெப்சைட்ஸ் இருக்கு, நிறைய ஃப்ரீ ஆப்ஸ் இருக்கு போன்லயே கூட. உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. சோ இப்ப பாத்தீங்கன்னா நான் ரேண்டமா ஒரு ப்ரொஃபைல் பிக்கை வந்து அப்லோட் பண்ணிருக்கேன். வேணும் அப்படின்னா நம்ம எப்ப வேணாலும் இதை மாத்திக்கலாம். சோ அதை வந்து நீங்க பயப்படவே வேண்டாம். சோ இங்க இருக்கக்கூடிய இந்த சேனல் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்றது என்னன்னா, நம்ம சேனல் நீங்க அபவுட் பேஜ்ல போய் பாத்தீங்கன்னா தெரியும். சோ நம்ம சேனலை பத்தின ஒரு சில விஷயங்கள் போட்டிருப்போம். ஃபர்ஸ்ட் டைம் வரவங்க பாக்கிறதுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம் சொல்லிட்டு உங்க சேனலை பத்தி என்னென்ன டீடைல்ஸ் கொடுக்கணுமோ மொத்தமா நீங்க கொடுக்கலாம். சோ அதுதான் இங்க கேக்குறாங்க. சோ இதுவும் உங்களுக்கு இப்ப வேணும்னா கொடுங்க, இல்லாட்டி நீங்க அப்புறமா கூட கொடுத்துக்கலாம். அதே போல உங்க வெப்சைட் இருந்தா வெப்சைட் கொடுங்க. Facebook, Twitter, Instagramல வந்து உங்களுடைய ப்ரொஃபைல் நீங்க கிரியேட் பண்ணிருந்தீங்கன்னா அதை கொடுத்துக்கோங்க. நம்மளுடைய சேனல் பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து முன்ன தமிழ் செல்வன், தமிழ் டெக் அப்படின்றது வந்து நான் கொடுத்துருப்பேன், இங்க ஆட் ஆயிருக்கும். சோ அந்த மாதிரி கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு பார்க்கும்போது உங்க ப்ரொஃபைல் வந்து கம்ப்ளீட்டா ஃபில் ஆன மாதிரி இருக்கும். சப்போஸ் இப்ப கிரியேட் பண்ணல அப்படின்னா நீங்க அப்புறமா கூட கிரியேட் பண்ணி இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்பவே சிம்பிளாக இப்ப நான் சேவ் அண்ட் கண்டினியூ அப்படின்றத கொடுக்குறேன். அவ்வளவுதாங்க, நம்மளுடைய சேனல் கிரியேட் ஆயிடுச்சு. சோ ரொம்ப சிம்பிளா வந்து இப்ப நம்ம சேனல் கிரியேட் பண்ணிட்டோம். சோ இப்ப பாத்தீங்கன்னா நம்மளுடைய லோகோ வந்து மேல இருக்கு. இன்னும் வந்து நம்ம சேனலுடைய யூடியூப் பேனர் வந்து கிரியேட் பண்ணல. அதுக்கு கஸ்டம் சேனல் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். கஸ்டமைஸ் சேனல் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா நீங்க உங்களுடைய இமேஜை டிசைன் பண்ணி நீங்க அழகா வந்து உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி வச்சுக்கலாம். நம்மளுடைய சேனலுடைய பேனர் பாத்தீங்கன்னா தெரியும். சோ இந்த மாதிரி நான் வந்து வச்சிருக்கோம் இல்லையா. சோ இது உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்க டிசைன் பண்ணி அப்புறமா கூட அப்லோட் பண்ணிக்கோங்க. ஒன்னும் பிரச்சனை கிடையாது. சேனல் கிரியேட் பண்ணியாச்சு, எல்லாமே ஓகே. இப்ப வீடியோ எப்படி அப்லோட் பண்றது? சோ இந்த சந்தேகம் இருக்கும்ல, இங்கே அப்லோட் வீடியோ இருக்கு. இல்லாட்டி நீங்க சைன் பண்ணி மேல பாத்தீங்கன்னா இங்க பிளஸ் சிம்பிள் ஒன்று இருக்கும். இதை கிளிக் பண்ணீங்கன்னா அப்லோட் வீடியோ கோ லைவ்னு இருக்கு. சோ இங்க நீங்க அப்லோட் வீடியோ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு உங்களுடைய வீடியோ ஒருவேளை பிசில இருந்தோ இல்ல மொபைல்ல இருந்தோ நீங்க வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். மொபைல்ல இருந்துன்னா நீங்க யூடியூப் ஆப்லயே போயிட்டு கூட அதே மாதிரி பிளஸ் சிம்பிள் கொடுக்கும், நீங்க வந்து கொடுத்து அப்லோட் பண்ணிக்கலாம். சரி, இப்ப பாத்தீங்கன்னா நான் என்கிட்ட ஒரு சின்ன ஃபுட்டேஜ் ஒன்று இருக்கு. நான் அந்த ஃபுட்டேஜ் அப்படி ஜஸ்ட் செலக்ட் பண்ணி ஓபன் கொடுத்துறேன். இப்ப மெயினான விஷயம் நீங்க ஒரு வீடியோல செய்ய வேண்டியது என்னன்னா, அந்த வீடியோடைய டைட்டில் நீங்க தமிழ்ல கொடுத்தாலுமே சரி இல்ல இங்கிலீஷ்ல கொடுத்தாலுமே சரி, அது உங்க இஷ்டம். பட் பார்த்த உடனே கிளிக் பண்ற மாதிரி நல்ல டைட்டிலா வந்து கொடுங்க. அதே போல டிஸ்கிரிப்ஷன், அந்த வீடியோக்குள்ள என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அதற்கு தகுந்தாற் போல டிஸ்கிரிப்ஷன் போட்டீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு கரெக்டா இருக்கும். தமிழ்ல ஏதாச்சும் ரெடி பண்ணிருந்தீங்கன்னா நீங்க இங்க அப்லோட் பண்ணலாம். பட் இப்போதைக்கு அப்லோட் ஆகல, ஏன்னா நான் இன்னும் வெரிஃபை பண்ணல. சோ இதுவும் நீங்க வந்து முக்கியமா இப்ப வெரிஃபை பண்ணணும். சோ எந்த கண்ட்ரியோ அந்த கண்ட்ரி இருக்கும். நான் இந்தியா அப்படின்றதால இந்தியா செலக்ட் பண்ணிருக்கேன். இப்போ காலா இல்ல டெக்ஸ்ட்ல வந்து உங்களுக்கு வெரிஃபிகேஷன் கோட் வேணுமான்னு கேக்குது. சோ நான் இப்போ ஏதோ ஒன்று செலக்ட் பண்ணி வெரிஃபை பண்ணிடுறேன். இப்போ நீங்க இங்க போயிட்டு தமிழில் இது பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து தமிழிலும் வந்து
அப்லோட் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நான் இப்போதைக்கு இதை போடுறேன். அப்படி இல்லைன்னா நம்ம வீடியோவில் இருக்கக்கூடியதிலே சின்ன சின்னதாக ஒரு சில விஷயங்கள் இருக்கு, நீங்க அதையும் வந்து தமிழில் வச்சுக்கலாம். நல்லா இருக்கு அப்படின்னா பிளேலிஸ்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ கிட்ஸ்கா இல்லையன்றது இருக்கும், அது கொடுத்துக்கோங்க. மோர் ஆப்ஷன்ஸ் போயிட்டு உங்களுடைய டேக்ஸ் என்னவோ அந்த டேக்ஸ் போடுங்க. என்னென்ன மாதிரி எல்லாம் வந்து சர்ச் டேர்ம்ஸ் போட்டாக்க இந்த வீடியோ வந்து வரும் அப்படின்ற ஐடியா உங்களுக்கு இருக்கும், அந்த மாதிரி போடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இடியாப்பத்தோட ஒரு வீடியோ. ஸோ இடியாப்பம் இல்லை ஃபுட் இன் தமிழ், ஸோ தமிழ் ஃபுட் அந்த மாதிரி என்ன வேணுமோ நான் அதை வந்து போட்டுக்கலாம். ஸோ எல்லாம் போட்டுட்டு நெக்ஸ்ட் கொடுத்து இப்போ ஆட் என் ஸ்கிரீன் அண்ட் கார்ட்ஸ் இருக்கு. நிறைய பேர் பார்த்துருப்பீங்க நம்ம வீடியோட முடிவுல வரக்கூடிய அந்த விஷயங்கள் பிளஸ் நடுவில் ஐ பட்டன் சொல்லிருப்பேன் இல்லையா, அது வேணும்னா நீங்க அதையும் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. இப்போ பப்ளிக் அப்படின்னு வச்சீங்கன்னா பப்ளிஷ் ஆயிடும். ஸோ பிரைவேட் கொடுத்துருங்க. இப்போ நம்ம வீடியோ வந்து அப்லோட் ஆயிடுச்சு. இங்க பாத்தீங்கன்னா தெரியும் பிரைவேட்ல இருக்கு. அதே போல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து நன்னு இருக்கு. இன்னும் வியூஸ் கமெண்ட்ஸ் எல்லாம் எதுவும் வரல. பப்ளிஷ் பண்றதுனா நீங்க எங்கேயே கிளிக் பண்ணி பப்ளிஷும் வந்து பண்ணிக்கலாம். எஸ், சேனல் கிரியேட் பண்ணியாச்சு, வீடியோ அப்லோட் பண்ணியாச்சு. இனிமேட்டு பணம் வந்துகிட்டே இருக்கும். அப்படி மட்டும் நினைக்காதீங்க. பணம் வர ஆரம்பிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு சில வருடங்கள் ஆகலாம், இல்ல இன்னைக்கு தேதியில ஒரு சில மாதங்கள் ஆகலாம். நான் எல்லாம் வந்து பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சது கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்கு அப்புறம் தான் பணம் வர ஆரம்பிச்சது. ஆனா இன்னைக்கு தேதியில நீங்க நல்ல கண்டென்ட், நல்ல பக்காவான கண்டென்ட், உங்களுடைய ஒரிஜினல் கண்டென்ட் நீங்க அப்லோட் பண்ணும்போது கன்சிஸ்டன்டா வாரம் ஒரு முறையோ 2 முறையோ இல்ல உங்களுடைய பிளான் பிரகாரம் கன்சிஸ்டன்டா வந்து அப்பப்போ நீங்க ஒரு வீடியோ போட்டுட்டே இருக்கீங்க, நல்ல நல்ல கண்டென்ட் போடுறீங்கன்னா நீங்க ஒரு சில மாதங்கள்லயே சீக்கிரமா பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சிடுவீங்க.